உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான். நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், இது நடக்குமோ நடக்காதுன்ற சந்தேகத்தில் வருகிற அந்த சமாதானத்தை இழந்த சூழ்நிலை, மரித்து போயிடுமோ, இந்த வியாதியில் நம்ம இறந்து போயிடுமோ, இல்லை இது நம்மளால் சாதிக்க முடியாத போயிடுமோன்ற ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம கண்டினியூஸாக நம்ம மைண்டை குவெஸ்டின் பண்ணும் பொழுது அதுக்கு பதில் தெரியாமல் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டருக்குள்ளே போயிடுவோம். அதுதான் அந்த ஃபியர். எது நான் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அது நடத்துகிறோமோன்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அதுதான் மேஜர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஆனால் வார்த்தை என்ன நமக்கு சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி அந்த வார்த்தையை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் தன் சமாதானத்தை தருகிறார். ஏசாயா 26 அவர் என்ன சொல்கிறேன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் கர்த்தர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அந்த சமாதானம் தான் எல்லா வியாதியிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்.